பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நண்பர்களே, மனிதன் நிலத்திலே ஓட கற்றுக்கொண்டான், நீரிலே நீந்த கற்றுக்கொண்டான், ஆகாயத்தில் பறப்பதற்கு கூட கற்றுக்கொண்டான். ஆனால் மனிதனாக வாழ மட்டும் இன்றும் கற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கவிஞன் ஆதங்கப்படுவான். மனிதர்களே, சக மனிதனுக்கு ஒரு துன்பம் வருகின்ற போது, சக மனிதனுக்கு ஒரு தேவைப்படுகின்ற போது வீட்டின் கதவை இறுக பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே முடங்கி எட்டி பார்க்காத ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்தில் கடந்த காலங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விபத்து நடந்தது என்று சொன்னால் அந்த விபத்து நடந்த இடங்களிலே நாம் எதற்கு அந்த இடத்திலே கொடுக்கிறோம், அதற்கு சாட்சி சொல்ல வேண்டும், போலீஸ் கேள்வி கேட்பார்கள். இந்த மாதிரியாக பயந்து கொண்டு விபத்துகளை கண்டும் காணாமல் செல்கின்ற ஒரு அவலமான நிகழ்வு இந்த நாட்டில் 15 குழந்தைகளை ஓட விட்டார்கள். 15 குழந்தைகளும் போட்டியில ஓடிக்கொண்டிருக்கிறது. போட்டி நடத்தக்கூடியவர் தன்னுடைய கையில இருந்த விசிலை அடித்தார். 15 குழந்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டு இருக்கின்ற போது இதோ பக்கத்தில் வெற்றி கோடை தாண்டுகின்ற அளவு வருகின்ற போது அத்தனை குழந்தைகள் திரும்பி பார்த்த போது கூட ஓட ஒரு மனநலம் குன்றிய குழந்தை விழுந்து கிடக்கிறது. மீது ஓடிக்கொண்ட அத்தனை குழந்தைகளும் திருப்பி சென்று அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அனைவரும் சேர்ந்து அந்த எல்லை கோட்டை தாண்டி பரிசு வாங்கிய போது எனக்கு தோன்றியது, மனநலம் குன்றியவர் அவர்களா இல்லை நாமா என்ற உணர்வு அந்த தேசம் நேரம் இருந்தது. மனிதர்களை நாம் மனநலம் குன்றியவர்களாகத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருப்பவனுக்கு துன்பம் பொறுக்காதவன் தான் புண்ணியமூர்த்தி என்பான் பாரதி. அந்த பாரதியை பார்த்துகள் புண்ணியம் என்றால் என்ன என்று கேட்பார்கள். அன்னை சத்திரம் 1000 வற்பதை விட ஆண்டோர் ஏழைக்கு எழுத்தறிவிப்பதுதான் ஆக சிறந்த புண்ணியம் என்பான் பாரதி. ஏன் எழுத்தறிவித்தல் என்பது முக்கியம்? எழுத்தறிவித்தலின் அடிப்படை என்பது மனிதனை மனிதனாக வாழ்வதற்கும் மனிதனை மனிதனாக நேசிப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. அந்த கல்வியை கூட இன்று கடைச்சரக்காக மாற்றிக்கொண்டு மனிதாபிமானங்கள் இருக்கின்ற மனிதாபிமானம் இழந்து போகின்ற இந்த சூழலில் மனிதனை மனிதனாக பேற்றுவதற்கும் மனிதனை மனிதனாக வாழ்வதற்குமாகத்தான் மனித நேயத்தை போற்றுவதற்குமாகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. மாற்று சமூகத்தில் வேறு எதுவும் கிடையாது. மனித ரத்தத்தை ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கு அதிகமான ஒரு குருதி இழந்த ஒரு மனிதனுக்கு அல்லது விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லது வேறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை வருகின்ற ஒரு மனிதனுக்கு அல்ல அனிமிக்கில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கின்ற போது ஏற்படுகிற ரத்த இழப்பில் ஏற்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ரத்தத்தை மனிதனுடைய ரத்தத்தை தவிர வேறு எதுவும் நாம் கொடுத்தவர்களை காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான விஷயத்தை செய்வதற்கும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சி நியூ விஷன் ஃபவுண்டேஷன் அருமையான ஒரு இணையதளத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த இணையதளத்தில் உங்களையும் இணைத்துக் கொண்டு ரத்தம் பெறுவதற்காகவும் ரத்தம் கொடுக்கின்ற கொடைவளர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய 18 வயது நிரம்பி இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் தொடங்கி 55 வயது நிரம்பி இருக்கக்கூடிய எல்லா இருதரப்பு மனிதர்களும் இந்த கொடை ரத்த கொடையை தானாக முன்வந்து செய்யுமாறு வாழ்க்கையில் ஒரு முறையாவது தங்களுடைய ரத்தத்தை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது ரத்தத்தை கொடுத்து அந்த ஒரு முறையாவது வாழ்க்கையை பாதுகாத்தோம் என்றால் இந்த உலகத்திலிருந்து நாம் விடுகின்ற போது ஏதோ இந்த உலகத்தில் சமூகத்தில் ஏதோ ஒரு காரியம் ஆடித்தரமாக செய்துவிட்டோம் என்கின்ற மன திருப்தியோடு நாம் சொல்ல முடியும். பிறந்து வாழ்ந்து சிறந்தோம் என்பதை விட பிறந்து வாழ்கின்ற காலத்தில் எதை செய்தோம் எதை சாதித்தோம் என்ற அடிப்படையில் தானத்தை செய்வோம், இரத்த தானத்தை செய்வோம். பல உயிர்களை காப்பாற்றுவதற்காக இந்த இரத்த தானம் என்று தேவைப்படுகிறது. இரத்த தானத்தை பின்னால் இருக்கிற அத்தனை மூட நம்பிக்கைகளை முறையடித்துக் கொண்டு இந்த சமூகம் எழுச்சி விட மனிதாபிமானம் வாழ இரத்தத்தை தானே செய்வோம் என்று கேட்டு